வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 4th வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. நமக்கு வந்து 4 செஷன் தான். கம்மிங் ஃப்ரைடே மொஹரம் ஹாலிடே. ஸோ இந்த 4 செஷன் எப்படி இருக்க போகுது, அதாவது நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃப்ரைடே, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதாவது நெட்டாக வந்து 5 செஷன் மார்க்கெட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு செஷனில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. அது பர்டிகுலராக வந்து ஐடியோடைய ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு, ஈவெண்ட்ஸு எல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வாரம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 4th வீக் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத மெயினாக வந்து பார்க்கணும். அதாவது லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிட்ட ஒரு 5 பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, 5 நெகட்டிவ் நியூஸும் இருக்குது. ஸோ இந்த நியூஸுக்கு தான் வர வாரத்தில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது லாஸ்ட் வீக் G7 மீட்டிங்கில் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராஸ் என்ன பண்ணிட்டாரு, ஈரான் யூஎஸ் பீஸ் டீலில் வந்து சைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக இது வந்து ஜூன் 19th சுவிட்சர்லாந்தில் தான் வந்து சைன் பண்ணுறதா இருந்துச்சு. பட் எர்லியராகவே வந்து G7 மீட்டில் அவர் வந்து சைன் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸு. அதுக்கடுத்ததான் இவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் க்ரூட் ப்ரைஸ் எல்லாமே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட $85 per பேரலுக்கு வந்துச்சு. இது வந்து செகண்ட் பாசிட்டிவ் நியூஸு. தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, இதுதான் உண்மையாகவே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரையும். என்னன்னா, எஃப்ஐஸ் வந்து பை பண்ணிக்கிறாங்க. அதாவது ரொம்ப வாரம் கழிச்சு எஃப்ஐஸ் வீக்லி பேசிஸில் வந்து பையிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3,386 crore லாஸ்ட் வீக் வந்து வீக்லி பேசிஸில் வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ். ஃபோர்த் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் யூஸ்வலாகவே இவங்க வந்து பையிங்கில் தான் இருப்பாங்க. இப்போ அகைன் இவங்க வந்து லாஸ்ட் வீக்கும் வந்து பை பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க வந்து எப்போவுமே வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து 25,000 கோடி 30,000 கோடிக்கு வந்து பை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்கன்னா 7,100 கோடி தான் வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எஃப்ஐஸும் உள்ளே வந்துட்டாங்களா பை பண்ண. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,400 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக்கு. இது வந்து ஃபோர்த் பாசிட்டிவ் நியூஸ். ஃபிஃப்த் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ருப்பி லாஸ்ட் வீக் பார்க்கும்போது அந்த வீக்லி பேசிஸில் கிட்டத்தட்ட 70 பைசா அப்ரிசியேஷன் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ருப்பி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 94.33 க்ளோஸ் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் வீக் வந்து 95.11 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 78 பைசா அப்ரிசியேட் ஆகிருக்குது. இது வந்து ஃபிஃப்த் பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? இந்த 5 பாசிட்டிவ் நியூஸ் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரையும் இருக்குது. ஓகே, நெகட்டிவ் நியூஸ்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசஞ்சரோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். அதாவது எப்பவுமே வந்து இந்த அசஞ்சர் கம்பெனிங்கிறது வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஐடி கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து ஒரு டாப்பு. அசஞ்சர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியுமே வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது மோசமாக கொடுத்தா இது எல்லாமே மோசமாக கொடுப்பாங்கங்கிற மாதிரி, அதாவது ஒரு செயின் லிங்க் மாதிரி. இப்போ அசஞ்சர் லாஸ்ட்டு தேர்ஸ்டே நைட் அவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கைடன்ஸ் வந்து ரொம்பவும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டு ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அசஞ்சர் யூஎஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 17-18% டவுன் ஆயிருக்குது. அதனுடைய இம்பேக்ட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம இந்தியன் ஸ்டாக், அதாவது இந்தியன் ஐடி கம்பெனி எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். கிட்டத்தட்ட 6% நம்ம ஐடி இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ். அதாவது நம்மளுடைய இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்எல் டெக், விப்ரோ இவங்க எல்லாமே வந்து ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட். செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஈரானுக்கு $300 பில்லியன் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. அது வந்து உண்மை கிடையாது, அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவர் வந்து அந்த பீஸ் டீலில் வந்து சைன் பண்ணனதுல வந்து இந்த பாயிண்ட்டும் இருக்குது. அதாவது ஈரானுடைய ஃபண்டு எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃபண்டு வந்து யூஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன ட்வீட் பண்ணிக்கிறாரு, $300 பில்லியன் நான் வந்து ஈரானுக்கு நாங்கள் கொடுக்க கிடையாது, அது வந்து ஃபேக் நியூஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து இப்போ ஈரான் வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல.
அதுக்கு அடுத்ததாக வந்து ஜேடி வான்ஸ் இப்போ ஜூன் 19 அன்னைக்கு சுவிட்சர்லாந்து ட்ரிப் போகிறதா இருந்தது. அது அந்த பீஸ் டீலில் வந்து சைன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து சுவிட்சர்லாந்து போகிறதா இருந்துச்சு. இப்போ வந்து ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, லெபனானுடைய டீல் இதில் வந்து இன்க்ளூட் ஆக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவரும் வந்து அவருடைய ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து செகண்ட் நெகட்டிவ் நியூஸ். தேர்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ரீவியஸாக இருந்தது 0.75%. இப்போ வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி 1% கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து தேர்ட் நெகட்டிவ் நியூஸ். அதாவது வேர்ல்டு லெவலில் வந்து எல்லா ரிசர்வ் பேங்க்குமே வந்து அவங்களோட ரேட் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜப்பான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணனால ஜப்பான் மார்க்கெட் இன்க்ரீஸ் தான் இருக்குது. பட் இது வந்து நெகட்டிவ் நியூஸாக தான் வருது. ஓகே, ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் வீக் ஃபெட்டுடைய ஈவெண்ட் இருந்துச்சு. அவங்க வந்து ரேட் வந்து அப்படியே தான் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த வருஷம் ஒரு ரேட் ஹைக் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸோடைய ஜிடிபி 2.4% வந்து 2.2% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஃபோர்காஸ்டிங். இப்போ ரீசெண்டாக நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து இந்தியாவோட இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஜிடிபியை வந்து குறைச்சாங்கல்ல. அதே மாதிரி யூஎஸும் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் வந்து 2% மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஜிடிபி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ஒரு ரேட் ஹைக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ். ஃபிஃப்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, யூஎஸுக்கும் ஈரானுக்கும் இந்த பீஸ் டீல் வந்து அவங்களோட சேர்ந்தது. இதுக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ எங்களை யாருமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் வந்து லெபனான் அட்டாக் பண்ணுறது கண்டினியூவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் இருந்த ஃபர்ஸ்ட் 5 பாசிட்டிவ் நியூஸ், செகண்ட் 5 நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை நம்ம சென்செக்ஸ் 1275 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருது, 1.68%. 76,802ல செட்டில் ஆகுது. நிஃப்டி 390 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகுது, 1.65%. 24,013ல செட்டில் ஆகுது. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே நமக்கு வந்து அந்த 250 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகல அப்படின்னா கிட்டத்தட்ட 2%க்கு மேலே நம்ம மார்க்கெட், அதாவது 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் அது 5 நாள் தொடர்ந்து ஏறிட்டு 6வது நாளாக இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எனிவே கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ஏறிட்டு ஒரு 250 பாயிண்ட் இறங்குறது விஷயம் கிடையாது. ஆனால் 250 பாயிண்ட் ஏறிட்டு 1000 பாயிண்ட் இறங்கினா தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மறுபடியும் மேலே மார்க்கெட் போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ப்ராட் இண்டிசஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 3% to 3.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ஐடி செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து லாஸ்ட் வீக் ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருது. ஐடி செக்டார் வீக்லி பேசிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5% டவுன் ஆகிருக்குது. அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட் ஃப்ரைடே நியர்லி 6%. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே அந்த டவுன் இல்லை அப்படின்னா ஐடி செக்டார் தான் டாப் கெய்னராக இருந்திருக்கும். ஓகேங்களா? 1.5% ஐடி செக்டார் வந்து டவுன் ஆயிருது. மற்றபடி டிஃபென்ஸ் 6.5%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 6.5%, ரியாலிட்டி 5.5%. இது எல்லா இண்டெக்ஸுமே வந்து 2% to 6% வரை இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ருப்பி 94.33ல செட்டில் ஆயிருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஸ் 3,386 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 7,107 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை நம்மளுடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 15 லட்சம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட். ஓகேங்களா? இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. டியூஸ்டே இந்தியாவுடைய பிஎம்ஐ டேட்டா வருது. தேர்ஸ்டே யூஎஸ்ஏ வந்து கோர் பிசிஇ டேட்டா வருது. அப்புறம் பர்சனல் ஸ்பெண்டிங் டேட்டா, பர்சனல் இன்கம் டேட்டா வருது. இதுதான் வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட். ஓகே, இப்போ எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் வீக் வந்து 92% ஷார்ட்டில் இருந்தாங்க. இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும், அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் பேசிஸ் பார்க்கும்போது 88% ஷார்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய ஷார்ட் வந்து 4% ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து 88% ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த 88% வந்து ஒரு 2%, 3% அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அவங்களுடைய ஷார்ட் வந்து இப்போ 88%, அந்த 8% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிஃப்டி இங்கேருந்து 670 பாயிண்ட் ஏறி இருக்கும். மற்றபடி எல்லாமே லாங்கில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். கிளைண்ட் 75% லாங்கில் இருக்கிறாங்க, டொமஸ்டிக் 87% லாங்கில் இருக்கிறாங்க. பட் ப்ரொப்ரேட்டர் வந்து 55% ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஓகே, இதுதான் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஸ் வச்சுருக்கிற பொசிஷனு. ஓகே,
இப்போ மார்க்கெட்டு என்ன ஆகும் வர வாரத்தில் நமக்கு வந்து 4 செஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 23,800. இந்த 23,800 என்ன அப்படின்னா லாஸ்ட் மண்டே ஒரு கேப் அப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேப் அப் உடைய பாட்டம் வந்து 23,800. ஓகே, இந்த 23,800ங்கிறது லாஸ்ட் மண்டே வந்த கேப் உடைய பாட்டம். ஹை வந்து பார்த்தோம்னா 24,200. இந்த 24,200லேருந்து 24,800 தான் இந்த லாஸ்ட்டு 5 செஷனாகவே வந்து ட்ராவல் ஆகிருக்கு நம்ம மார்க்கெட்டு. ஓகே, இப்போ இருக்கிற சப்போர்ட்டு 23,800. இதை பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,600 வரை வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200 லாஸ்ட் வீக் உடைய ஃப்ரைடே. ஸோ இந்த ஒரு வாரத்தோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 24,200. இதை பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தென் வில் மூவ் டு 24,500 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா, அதாவது 24,200 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே 300 பாயிண்ட்டுக்கு கேட் வந்து ஓப்பனில் இருக்குது. 23,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே 200 பாயிண்ட்டுக்கு வந்து கேட் வந்து திறந்துருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவலில் வந்து வர வாரம் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். இந்த நிஃப்டியோடைய டே கேண்டலில் பாருங்க, இது வந்து லாஸ்ட் மண்டே ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு கேப் அப். அந்த கேப் அப்போடைய பாட்டம் 23,800. லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த ஹை 24,190. ஸோ 24,200ங்கிறது லெவல். ஸோ இந்த ரெண்டு லெவலையும் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் பார்க்கும்போது சென்டிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால 23,800 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கரண்ட் லெவலில் இருந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 24,200 பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 24,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து மே மந்த் வந்த ஹை. ஓகேங்களா, ஸோ நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், ஜூன் 1 அன்னைக்கு ஜூன் லோ ஜூலை ஹை ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 24,500 வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஜூன் லோ 23,100, ஜூலை ஹைங்கிறது 24,500 வரும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1,400 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு 5% நியர்லி 5 to 6% நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். பட் இன்னும் ஜூன் மந்த் இன்னும் முடியல. ஜூன் மந்த்துக்கு இன்னும் முடியறதுக்கு 6-7 செஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வர வாரத்தை பொறுத்த வரையும் 24,200 வாட்ச் பண்ணிக்காங்க. 24,500 நெக்ஸ்ட் லெவல். சப்போர்ட் 23,800 சப்போர்ட். அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,600 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.